லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம சேனலில் இது இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஹெச்எஃப் மாடு, நல்ல பெரிய சைஸில் அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடும், ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு தலையீத்து மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க ரெண்டு மாட்டோட விற்பனை பதிவும் பார்த்துடலாம். பொதுவாக இந்த ஹெச்எஃப் மாடு எல்லாருக்கும் பிடிச்ச மாடாகவே இருக்க போகுது இன்னைக்கு. வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடுங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாட்டோட வயசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ தான் கடைப்பல் முளைக்குதுன்னு சொல்கிறாங்க. இரண்டாம் ஈத்துன்னு சொல்கிறாங்க. சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல பெரிய சைஸில் பெரிய மடியமைப்பு கொண்ட மாடு அப்படின்னே சொல்லலாம். டாப் குவாலிட்டியான ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க. எல்லாத்துக்கும் மேலே மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா கை கறவைக்கு, மிஷின் கறவைக்கு எல்லா விதமான கறவைக்குமே இந்த மாடு செட் ஆகிடும். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 30 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு டாப் குவாலிட்டியில் ஒரு ஹெச்எஃப் மாடு பெரிய சைஸில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அதிக கறவை திறன் வேணும், நல்ல முகலட்சணத்தில், நல்ல உடல் வளம் மடி வளத்தில் மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்தில் இருந்து பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து வந்திருக்குங்க. எப்பவுமே நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு, ஜெர்சி கிராஸ் மாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ரகத்தில் தான் இருக்குது. நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடு அப்படின்னே சொல்லலாம். டாப் குவாலிட்டியான ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட மடி வளத்தை பாருங்கள். முன்மடி பின்மடியில் அப்படி ஒரு மடி வளத்துலேயும் காம்பு வளத்துலையும் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. கறவை திறன்லாம் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 30 லிட்டர்லாம் தாராளமாக எடுத்து கொடுத்துரும். நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் இருந்தாலுமே மாடு அந்த அளவுக்கு மடி எடுக்கும். இந்த மாட்டில் இருந்தெல்லாம் வரக்கூடிய கன்றுகள் காளை கன்றாக இருந்தாலும் பெண் கன்றாக இருந்தாலும் வளர்த்தோம்னா நல்ல லாபகரமான கன்றுக்குட்டிகளாகவே அந்த கன்றுகளும் இருக்கும். இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. பால் தாரை, பால் நரம்பு, மடிவளம், காம்பு வளம், மாட்டோட ப்ரீடு குவாலிட்டி, மாட்டோட வயசு, சுழித்தவர் எதுலேயுமே குறை சொல்ல முடியாது. 30 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க இரண்டாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜெர்சி கிராஸ் மாடு 4 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடுங்க. 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. சுழித்தவரை எதுவும் இல்லாத ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னே சொல்லலாம். மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. நல்ல உடல் வளம், காம்பு வளம், மடிவளம் கொண்ட மாடு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த மாட்டை இன்னொரு 10 கண்ணுக்கு வச்சுக்கலாங்க. இந்த ஹெச்எஃப் மாடை வாங்குறவங்க தாராளமாக இந்த ஜெர்சி கிராஸ் மாட்டையும் வாங்கிக்கலாம். ஏன்னா பாலை கலந்து ஊற்றும் போது உங்களுக்கு பால் நல்ல ரேட் எடுத்து கொடுக்கும். பாலில் ஃபேட்டஸன் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். இந்த மாட்டோட அந்த ஹெச்எஃப் மாடை பார்த்தோம்னா என்னதான் பால் அதிகமாக கறந்தாலும் பாலில் ஃபேட்டஸன் ஆஃப் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். இந்த மாட்டையும் எடுத்து கலந்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் நல்ல ரேட்டு விழுங்க. இந்த ஜெர்சி கிராஸ் மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். சுழித்தவர் எதுவுமே கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும். நல்ல கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும். கறவை திறனும் பார்த்துக்கிட்டோம்னா தலையீத்துக்கே ஒரு 17-18 லிட்டர் கறவை திறன்லாம் இந்த மாடு இந்த கண்ணுக்கு தாராளமாக எடுத்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் இருந்து பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தாங்க வந்திருக்கு. ரெண்டு மாடும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் போய் பார்க்கும்போது ரொம்பவும் ஓவர் சைஸ்டு மாடாக தான் இருக்கும். கறவை திறனும் பார்த்தோம்னா 2 மாடும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 லிட்டர் வரைக்குமே கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்கிறாங்க. இந்த 2 மாடுகளில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் நேரில் போய் பார்த்து விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. நல்ல தரமான மாடுகளை நம்ம சேனலில் பதிவிட்டுட்டு இருக்கோம். தரத்துக்கு குறையாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் பதிவே போடுறது கிடையாதுங்க. உங்களோட மாடும் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையுமே ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.